ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஒரு மோஸ்ட் ரிலேட்டபிளான டாபிக் தான். இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒரு பர்ஃபெக்டான ஒரு வீடுங்க. அதில் ஒயிட்டு சோஃபா, அந்த சோஃபா கவருக்கு மேட்சாக கர்டனுக்கு மேட்சாக குஷனுக்கு மேட்சாக கார்பெட்டுக்கு மேட்சாக ஒரு டோர் மேட்டு, அதில் வேறு கிச்சனில் அதுக்கு மேட்சாக ஒரு கார்பெட்டு, எல்லாம் மேட்சிங்க. ஒரு கிளாசிக்கான கிச்சனு. அந்த கிச்சனில் போய் நின்னோன்னா ஸ்லோ மோஷனில் காஃபி சூடாக ஊற்றுறது. அதுவும் இல்லாமல் இது கூட பரவாயில்ல, 5 மணிக்கே ஒரு மேடம் எழுந்திரிச்சு யோகா பண்ணுவாங்க. பர்ஃபெக்டாக அந்த டைமு எல்லா வேலையும் முடிஞ்சிருக்குமா. அதுக்கப்புறம் கிட்ஸு ஸ்கூலுக்கு கிளம்பும்போது ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே கிளம்பியிருக்கும் போதே கிச்சன் பர்ஃபெக்ட். ஒரு சாப்பாடே செஞ்ச மாதிரி அந்த தடயமே இருக்காது. அதுவும் ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போவாங்க. அது போகும்போதே ஹஸ்பண்ட் கூட இருந்துட்டு ரொமான்டிக்காக ஒரு காஃபி கப்பு கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது? அது ரியலா? இது ரியலா? இல்லை நம்ம தான் வீடு இப்படி வச்சுருக்கோமா? என்னன்னு புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். சரி வாங்க, இப்போ ரீலில் வீடு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு டிஸ்கிரிப்ஷனு என்னென்னா, ஒரு மார்னிங் ரொட்டீன் வீடியோன்னு ஒன்று எடுப்பாங்க. ஓகே, அதில் கேமரா பயங்கரமாக செட் ஆகிருக்கும். இப்போ என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த வீடியோலையும் உங்கள் வீடை விட ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா நான் ரியாலிட்டியை தான் காட்டுறேன். நான் க்ளீன் பண்ண போகிறேன்னா க்ளீன் பண்ண போகிறத மட்டும்தாங்க காட்டுறேன். என்னோடய வீடியோ மோட்டிவே என்னன்னா, ஒரு யூடியூபு இல்லை ஒரு சோஷியல் மீடியா பார்த்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஒரு இதுக்கு ஜாலிக்காக தான் பார்க்குறாங்க. பட் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. என்னடா நம்ம எதுவும் தப்பு பண்ணுற மாதிரி அப்படி ஆகக்கூடாதுன்றது தான் என்னோடய ரியாலிட்டியை காட்டணும்னு சொல்லிட்டு எங்கள் வீடு எப்படி இருக்கோ, அதாவது மற்றவங்க எல்லார் வீட்லேயும் என்ன நடக்குதோ அதை எக்ஸாக்டாக காட்டுறேன் நான். ஸோ என்னோடய வீடியோ மோட்டு யாரும் எந்த ஒரு பெண்ணும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது லைஃப்பில். அதை மெயினாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தப்பை நான் பண்ணியிருக்கேன், நான் பண்ணலைன்னு சொல்லவே மாட்டேன். இந்த தப்பை நான் பண்ணியிருக்கேன் இவ்வளோ ஆனால் நான் அதை அவ்வளோ ட்ரை பண்ணுவேன். மேக்ஸிமம் 2 நாள் 3 நாளுங்க. அதுக்கப்புறம் செம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன் நம்ம அப்புறம் அப்படியே விட்டுருவேன், அப்படியே போட்டுருவேன். நம்ம நார்மலாக பண்ணால் கூட நம்ம க்ளீனாக வச்சுருப்போம் போல். நம்ம இதை பார்த்துட்டு பண்ணுறனால ஒரு 3 நாள் பண்ணுவோமா, அதுக்கப்புறம் 1 வாரம் வீடு அப்படியே போட்டு என்னால் முடியலடா சாமி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு, பசங்க மேலே கோவம் ஹஸ்பண்ட் மேலே கோவம் நம்ம எதுக்கு கோவப்படுறோம், எதுக்கு அழுகுறோம், எதுவுமே புரியாமல் அந்த மாதிரி இருப்போம். சரி வாங்க நம்ம இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஸோ இந்த மார்னிங் ரொட்டீன் வீடியோ எடுக்கும்போது கேமரா ஆங்கிள் பயங்கரமாக செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணி அவங்க என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கினாங்கன்னு தெரில. அதில் வேறு அந்த சன்லைட் இருக்குது பாருங்கள், அது கரெக்டாக அப்படியே கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் மேலே விழும். என்னோடய கவுண்டர் டாப் கிட்டலாம் பின்னாடி பார்த்தா செவுர் தான் இருக்கும். அது உள்ளே சன் அங்கே வர்றதுக்கான ஜன்னல் இருக்குது. பட் ஸ்ட்ரெயிட்டெல்லாம் அந்த கவுண்டர் டாப்பில் விழுற மாதிரிலாம் இருக்காதுங்க. வெளிச்சம் வரும், அவ்வளோதான். ஸோ அதுவும் அந்த கவுண்டர் டாப்பில் பாத்திரமே இருக்காது. கவுண்டர் டாப்பில் மட்டும் இல்லை, கிச்சன்லேயே பாத்திரம் இருக்காது. அவங்க கிச்சனில் வேறு என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. கிச்சனில் பாத்திரம் இருக்காது, கவுண்டர் டாப் மேலே பாத்திரம் இருக்காது, கேஸ் ஸ்டவ் இருப்பாங்க, யூஸே பண்ணாத மாதிரி இருக்கும். அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். நம்ம என்ன தெரியுமா நினைப்போம், அப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். அது காஃபி கப்பு இருக்குது பாருங்கள், ஒரு நாள் ஒரு காஃபி கப்பு தான். நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே இந்த காஃபி கப்பில் போயிடும் போல். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் காஃபி அந்த மாதிரி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வாங்குவோம். ஓகேயா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த பசங்க டாய்ஸ், நான் இப்போ கேமரா ஸ்டார்ட் ஆகும்போது காமிச்சேன் பாருங்க, இந்த மாதிரி ஒரு பீஸ் கூட இருக்காது அந்த வீட்டில். சரியா, பசங்க இருக்கிறதுக்கான அந்த அறிகுறியே இருக்காது. ஆனால் பசங்க இருக்க வீடு தான் அது. கிட்ஸ் டாய்ஸ் இருக்காது, பாத்திரம் இருக்காதான், துணி நம்ம வீட்டில் எங்கே பார்த்தாலும் துணி இருக்கும். துணியை நம்ம அப்பப்போ துவைச்சி அதை காய வச்சு மடித்து வைக்கிறதுனால ஓகே, அது ஓகே. ஆனால் மடித்து வச்சதாவது நம்மளுக்கு காட்டணும்ல, அதுவும் இருக்காது, எதுவுமே இருக்காது அங்கே. ஸோ ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுவும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட சாஃப்ட் மியூசிக்கோட வேறு ஹெல்ப் பண்ணுவார். அவர் வேலைக்கு போவாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இது பார்க்க நல்லா தான் இருக்குது, நல்லா இல்லைன்னா யாரும் சொல்ல, சூப்பராக இருக்குது பார்க்க. ஆனால் இது ஒரு இன்ஸ்பிரேஷன் வீடியோவாக தான் இருக்கும்.
ஆனால் அவங்க அதை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஹைண்ட் சீன்ஸில் இருக்க விஷயத்தை ஏன் காட்ட மாட்டேங்கிறாங்கன்றது தான் எனக்கு. அதை ஏன் நம்மளும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம், அதுதான் வந்து இங்கே பெரிய விஷயம். ஸோ எத்தனை தடவை கேமரா ஆங்கிள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாங்க, எத்தனை தடவை லைட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை டேக் எடுத்திருப்பாங்க, இல்லை அதுக்கு பின்னாடி எத்தனை சண்டை அவங்களுக்குள்ளே போச்சு, ஆர்கியூமெண்ட் போயிருக்கோம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிருக்கோம், பசங்களை என்ன எங்கே போய் இருக்க சொன்னாங்க, இதெல்லாமே நடக்கும்ல. நாங்கள் இங்கே வீடு எடுக்கணும், நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க, யார்கிட்டே விட்டுட்டு வர்றது, இதெல்லாமே இருக்கும். ஓகே, அது வந்து தப்புன்னு சொல்ல, அது அவங்களோட ப்ரொஃபஷனாக இருக்கலாம். ஸோ பட் அதே மாதிரியே நம்ம ரியாலிட்டி லைஃப்பில் பண்ணணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அது ரொம்ப தப்பு. நான் இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா என்னோடய பசங்களை எங்கேயுமே அனுப்ப மாட்டேன். நான் இப்போ ஃப்ளோர் தொடச்சா கூட நடந்து போவாங்களா, அவங்களுக்கு வீடியோவில் அப்படியே தெரியும் அவங்க நடந்து போகிறது. பெட்டு க்ளீன் பண்ணனா பெட்டு க்ளீன் பண்ண உடனே அவங்க வந்து குதிக்கிற வீடியோ தெரியும். கிச்சனில் சமையல் பண்ணாலும் கிச்சனில் வந்து கபோர்டில் எதையாவது நோண்டிக்கிட்டு இருப்பான் என் பையன், அந்த வீடியோவும் தெரியும். இப்போ நீ டாய்ஸ் விளையாடும்போது கூட அவன் ஃபுல்லாக கொட்டியிருந்தான், அந்த வீடியோ பார்த்திங்கனாலும் தெரியும். அவன் தான் வந்து எனக்கு அந்த டாய்ஸில் சமையல் பண்ணி தர்றது. இதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ்ங்க, வீட்டில் இருக்க ஒரு ஹாப்பினஸ். ஸோ டாய்ஸை வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, நிறையா பசங்க வீட்டில் வந்து டாய்ஸை வந்து தரமாட்டேங்கிறாங்களாம். அதாவது கீழே கொட்டினா வந்து ஃப்ளோர் அழுக்காயிரும், மெஸ்ஸியாக தெரியும் வீடு அப்படின்னு நிறைய பேர் வீட்டில் டாய்ஸ் வாங்கியும் தரமாட்டேங்கிறாங்களாம். இது எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிற, ரொம்ப கஷ்டமான விஷயம் இது. இந்த மாதிரி பண்ணவே கூடாது. பசங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா வேணான்னு சொல்கிறோன்னா அவங்களுக்கான ஸ்பேஸை நம்மளுக்கு கொடுக்கணும், டாய்ஸை கொடுக்கணும், அதுக்கான எஃபர்ட்ஸ் நம்ம சைட்லேயும் இருக்கணும். நம்ம பாட்டு சோஷியல் மீடியா ஃபோனை நோண்டிக்கிட்டு ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு நீ எதையா பண்ணு, டாய்ஸும் கொடுக்க மாட்டேன், நீ டிவியை போட்டு பாரு, இல்லை நீ ஒரு டேபை பாரு, நீ ஃபோனை பாருன்னு விட்டுட்டோன்னா அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து ஃபோனில் இனிமேல் பார்க்கக்கூடாது, சோஷியல் மீடியாலாம் தப்பு அப்படின்னா இதெல்லாம் நியாயமாங்க? அவங்களுக்கு ஏற்ற டாய்ஸ் அவுட்டோர் இப்போ நம்ம நிறைய பேர் அனுப்புகிறதும் இல்லை. நீங்கள் வெளியில் ஆக்டிவிட்டி கேம்ஸு அந்த மாதிரி அனுப்பிச்சிங்கனாலும் ஓகே. பட் வீட்டில் இருக்கும்போது டாய்ஸில் கொடுங்க, இல்லை இந்த மாதிரி கொட்டாது அதெல்லாம் சொல்லாதீங்க. எத்தனை தடவை வேணாலும் கொட்டி நம்ம எடுத்து வைக்கிறதுல ஒன்றும் ஆக போகிறதில்ல. இல்லை முடியலையா, கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு எப்போ முடியுதோ எடுத்து வைங்க. இல்லை பசங்களுக்கு கொஞ்சம் வளர அந்த ஹேபிட், எடுத்து வைக்கிற ஹேபிட்டை சொல்லி கொடுங்க. சரி, வாங்க நம்ம இப்போ ரியல் ஹவுஸ் என்ட்ரி உள்ளே போகலாம். அதாவது நம்ம வீடுங்க. ஓகேயா, மார்னிங் அலாரம் அடிக்கும். 4 மணிக்கு அலாரம் வச்சோன்னா நான் 6 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு 4 மணிலேருந்து நான் அலாரம் வைப்பேன். 10 நிமிஷம் ஸ்னூஸ், அதுக்கப்புறம் ஆஃப். அப்புறம் ஒரு பக்கம் ஹஸ்பண்டோட அலாரம் அடிக்கும், எந்திரிச்சு அதை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அலாரம் மாறி 2 மணி நேரம் அடிக்கும். சரி, ஒரு வழியாக டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே தூங்கினோன்னா நம்மளுக்கு மரியாதை இல்லைன்னு எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சிட்டு பசங்களுக்கு ஒரு சவுண்டு நம்ம கொடுப்போம், டைம் ஆயிடுச்சு எந்திரி, எவ்வளோ நேரம் தூங்குற, போய் குழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு. நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்ம சாஃப்டாக எழுப்பலாம் அப்படின்ற மாதிரி தான் சாஃப்டாக கண்ணே மானே அப்படின்னு சொல்லி எழுப்போம். ஆனால் அதுங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, கொஞ்சிக்கிட்டு எனக்கு தூக்கம் வருது, எனக்கு லீவ் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ எந்திரிக்க போறியா இல்லையான்னு சொன்னாதான், அந்த சவுண்டு கொடுத்தாதான் ஓடுவாங்க. அப்போ தான் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம அம்மா எப்படி எழுப்புனாங்க அதெல்லாம் ஞாபகம் வரும். ஸோ மார்னிங் டைம் ஒரு சைடு டிஃபன் பாக்ஸ் ரெடி ஆகிட்ருக்கோம், ஒரு சைடு மில்க் பாயில் ஆகிட்ருக்கோம். ஸோ ஒரு சைடு ஹஸ்பண்ட் வந்து என் சாவி எங்கே, வண்டி சாவி எங்கே, அந்த சாவி எங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சோஃபா மேலே ஃபுல்லாக பையன் டாய்ஸு கொட்டி கிடக்கும். அதுவும் 2-3 பேர்லாம் வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். ஸோ ஸ்கூல் புக் காணமுன்னு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. கிச்சன் சிங்க்கு ஃபுல்லாக மலை மாதிரி குமிச்சு கிடக்கும் பாத்திரம். ஸோ தலையை சீவுங்க, இப்படி சீவுங்க, அப்படி சீவுங்கன்னு எல்லாருக்கிட்டையும் ஓடிக்கிட்டு இருப்போம். நம்ம தலையை சீவி இருக்க மாட்டோம், நம்ம மூஞ்சி கண்ணாடியில் கூட பார்த்துருக்க மாட்டோம். எந்திரிச்சு நைட் ட்ரெஸ்ஸோடு ஓடிக்கிட்டு இருப்போம். இது தாங்க ரியல் லைஃப். ஆனால் இதில் ஒரு அழகு இருக்குது. நம்ம பசங்களோட டாய்ஸ் கொட்டியிருந்தா அவங்களோட சிரிப்பு இருக்குது, அதில் அவங்களோட சந்தோஷம் இருக்குது. சிங்க்கு ஃபுல்லாக இருந்தால் என்ன தெரியுமா தோணும், ஃபேமிலி நல்லா நிம்மதியாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்காங்க, ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு நிம்மதி கிடைக்கும் நம்மளுக்கு. துணி மடிக்காமல் இருந்தால் அன்றைக்கி நம்மளுக்கு லேசி அப்படின்னு தோணாது, நம்ம டயர்டாக இருக்கும். ஓகேயா, நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்து டிவிலாம் பார்த்துக்கிட்டு இல்லையே, நம்ம எல்லாருக்காகவும் ஓடி 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 மற்ற வேலை இருந்தனால அன்றைக்கி துணி மடிக்கிற வேலையை
தள்ளி போட்டிருக்கோம், டிலே பண்ணியிருக்கோம். அதாவது அப்புறம் மடிச்சுக்கலான்னு மடிக்கவே மாட்டேன்னு சொல்லலை, இல்லை வேறு யாருக்கிட்டேயோ போய் ஹெல்ப்பும் கேட்கல. அதை எப்படி இருந்தாலும் நம்ம தான் செய்ய போகிறோம். யாருக்கிட்டேயும் நம்ம போய் இதை துணி மடித்து வைங்கன்னு ஹெல்ப்பும் கேட்கல. அன்றைக்கி நம்மளுக்கு வந்து டயர்டாக இருக்குது, தட்ஸ் ஆல். இதுக்காக நீ சோம்பேறி அப்படின்லாம் நான் சொல்லலை. ஓகேயா? இது தாங்க நம்மளோட ரியல் லைஃப். ஸோ இப்போ ப்ராப்ளம் எங்கே திரும்ப ஆரம்பிக்குது? நம்ம அந்த ரீல்ஸ், அவங்க போடுற அந்த ஹைலைட்டான ரீல்ஸை நம்மளோட ஃபுல் லைஃப்பை அதோடு கம்பேர் பண்ணிக்கிறோம். அவங்க வந்து அவங்களோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணுறாங்க. நம்மளோட ஒர்ஸ்ட் மூமெண்ட்ஸை மட்டும் மைண்டில் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரிப்பீட் பண்ணி ரொம்ப டவுன் ஆயிடுறோம். அவங்களோட கிச்சன் நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, கிளாசிக்காக இருக்குது, கிட்ஸு டீசெண்டாக இருக்காங்க, ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவாக இருக்காங்க, பயங்கர ரிச்சாக இருக்காங்க. அதனால நம்மளுக்கு என்ன ஃபீல் வருது? ஐ எம் நாட் எனஃப் அப்படின்னு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் நம்ம லைஃப் மாறிடுற மாதிரி இருக்குது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஒரு அன்டைடியான வீடு, ஒரு கலைஞ்ச வீடு வந்து நம்ம லேசி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து லேசின்னு முடிவு பண்ணிடாது. இல்லை ஒரு கிட்ஸ் வந்து நம்ம கத்துறனால நம்ம பேட் பேரண்டிங், நம்ம ஒழுங்காக அவங்கள பேரண்ட் பண்ணல அப்படின்ற மாதிரியும் ஆயிடாது. ஒரு சிம்பிள் லைஃபு ஒரு ஃபெயில்டு லைஃப்னு முடிவு பண்ணாது. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் வேலை, சேலரி கிடையாது, லீவ் கிடையாது, அப்ரிசியேஷன் கூட சம்டைம்ஸ் தான். ஆனால் பட்ஜெட்டை மெயின்டைன் பண்ணுறது நம்ம, ஃபேமிலி மூடை செட் பண்ணுறது நம்ம, கிட்ஸ் ஃப்யூச்சரை பில்ட் பண்ணுறது நம்ம, ஹவுஸோட எனர்ஜியை மெயின்டைன் பண்ணுறதும் நம்ம. ஸோ ரீல்ஸில் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம், ஆனால் வாழ்க்கைக்கு ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ண முடியாது. நம்ம வேர்வை தாங்க இந்த வீடோட ஷைனே. ஸோ அதெல்லாம் வரி பண்ணிக்காதீங்க, ஓகேயா? ஸோ ஒரு பர்ஃபெக்ட் வீடு வேணுமா, இல்லை உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான நிம்மதியான வீடு வேணுமா? பின்இன்ட்ரெஸ்ட்டில் காட்டுற மாதிரி இந்த டெக்கர் இருந்தால் என்ன, அது தேவையான்னு கேட்குறேன். இல்லை இந்த கிட்ஸ் வந்து நம்மளோட குழந்தைங்க வந்து சைலண்ட்டாக ஃபோன் நம்மளை டிஸ்டர்பே பண்ணாமல், எந்த ஒரு சிரிப்பு சவுண்ட் எதுவும் கேட்காம ஃபோனை மட்டுமே நோண்டிகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் தேவையான்னு கேட்குறேன் நான். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குமா? ஒரு மெஸ் இருக்கணும், நாய்ஸ் இருக்கலாம், ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கலாம், ஆனால் இதுக்கு நடுவில் நம்மளோட வீட்டில் ஒரு அன்பு இருக்கும். அது தாங்க ரியல் பியூட்டி. ஈவினிங் ஆனால் ஒரு டீ குடிக்கிறோமே, டீ குடிக்கும் போது பசங்களோட சீக்கிர சவுண்ட், ஓடி ஆடி பிடிச்சி விளையாடுற சவுண்டு, ஹஸ்பண்ட் வேலையை முடிச்சுட்டு வந்து அவர் அன்னைக்கு டே எப்படி இருந்தது, என்ன நடந்தது, அது ஹாப்பியோ சேடோ எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்டுறது, அது தாங்க நம்ம லைஃபோட ரியல் லக்ஸுரி. நான் கம்பேர் பண்ணாமலாம் இல்லை, ஃபஸ்ட்டு அந்த தப்பை நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப கம்பேர் பண்ணி நானும் இப்படிலாம் செட் பண்ணோம் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இது வந்து உண்மையான லைஃப் கிடையாது. நான் இங்கே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஃபில்ட்ரு போட்டு பண்ணும்போது எவ்வளோ நாள் நம்ம அதை மறைக்க முடியும்? ஆனால் அதெல்லாம் கழிச்சிட்டு நம்ம உண்மையாக இருக்கும் போது எந்த ஃபில்டரும் தேவையில்லை, யார்கிட்டையும் நடிக்க தேவையில்லை. நம்மளோட வீடு நம்மளோட சேஃபான பிளேஸ்ன்னு ஃபீல் ஆகும். நம்ம உண்மையாக இருக்கலாம். ட்ராமா பண்ணணுன்னு யார்கிட்டையும் ட்ராமா பண்ணணும், லைஃப்பில் கூட யார்கிட்டையும் ட்ராமா பண்ணணுன்ற அவசியமே இல்லை. உங்களுக்கு நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருந்தால் தான் பிடிக்குதுன்னா அப்படி இருங்க. யார் உங்களை ஜட்ஜ் பண்ணாலும், என்ன இவன் வீடு இப்படி போட்டிருக்கா, ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு போவாங்களா, நான் எடுத்து வச்சிட்றேன், அவ்வளோதான் சொல்லிவிட்டு உங்களுக்கு எப்போ முடியுதோ பண்ணுங்கள். இதுக்காக நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க, இதெல்லாம் தப்பு, ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓகே, அதுவுமே நிறையா நடந்துருச்சு. ஸோ யாரையும் முறைச்சிக்கவும் வேணாம், யாரையும் பகைச்சிக்கவும் வேணாம். நம்ம உண்டு, நம்ம லைஃப் உண்டு, அப்படி இருந்துட்டோம்னாலே ஒரு இது ஒன்று பார்த்தேன், ஒரு ப்ரைவசியான ஒரு லைஃப் தான் நம்மளை இன்னும் மேலும் 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 கூப்பிட்டு போகும். ஸோ யார்கிட்டையும் உங்களோட நெக்ஸ்ட்டு பிளானை வந்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அந்த பிளானில் எவ்வளோ கஷ்டம் வர முடியுமோ அவ்வளோ கஷ்டம் வரும். ஸோ மோஸ்ட்லி உங்களோட நெக்ஸ்ட் பிளானை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. நைட்டு எண்ட் ஆஃப் த டே படுக்கும் போது நம்மளுக்கு தோணும், இன்றைக்கி நம்ம வீடை ஒழுங்காக க்ளீனே பண்ணலையே, பாத்திரத்தை சிங்கில் இருக்கிறதுல வெசல் வாஷ் பண்ணவே இல்லையே, இல்லை நம்மளோட பசங்களோட இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லையே, நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியாக சாப்பிடவே இல்லையே. இதெல்லாம் ஒரு கில்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம நைட்டு படுக்கும் போது தான். ஆனால் போதுங்க, நீங்கள் நிறைய பண்ணிட்டீங்க.
நீங்கள் வந்து ஒரு மனுஷன் தான், நீங்களும் ஒரு மனுஷன், ஒரு மிஷின் கிடையாது சரியா? அப்போ பாரு ஓடு 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 ஓடுன்னு ஓடி உங்களால் முடிஞ்ச அன்றைக்கி டீப் க்ளீன் பண்ணுங்கள். முடியலன்னா ரெஸ்ட் எடுங்க. அந்த உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கனால சும்மா இருக்கோன்றதெல்லாம் இல்லை. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் இல்லைங்க, ஹோம் மேக்கர் நம்ம. ஓகே, ஸோ இந்த 30 செகண்ட்ஸ் ரீலு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம லைஃப்பை போட்டு ஃபுல் டே ஸ்ட்ரெஸ் ஆக்காதீங்க தயவு செஞ்சு. யாரும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க யாராவது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன். நீங்கள் என்னோடய வீடியோஸை பார்த்தீங்கனாலே உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். அந்த அளவுக்கு என் வீடு குட்டி தான், பட் மெஸ் ஆகும், அடிக்கடிக்கு மெஸ் ஆகும். நானும் அடிக்கடி க்ளீன் பண்ணுவேன். இதில் எனக்கு நிறைய ஓசிடி ப்ராப்ளம்ஸும் இருக்கும். நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணதே என்னோடய பசங்க வந்தமே தான். ஏன்னா ஒரு பீரியடுக்கு அப்புறம் நான் டயர்ட் ஆகிட்டேன். க்ளீன் பண்ணி எனக்கு முடியல. நான் ஒரு எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் மாதிரி ஆகிட்டேன். அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார், உன்னால் முடியலனா விட்டுரு, நீ வந்து இந்த மாதிரி டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு ஒரு இது புரிய வந்துச்சு, நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு சொல்யூஷன் தான். நான் ஏன் இப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ற ஒரு தாட் இருக்கும். அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணதே என்னோடய பசங்க தாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் வர இந்த மாடுலர் கிச்சன், நியூ சோஃபா, வெக்கேஷனில் போகிற ரீல்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட சிம்பிள் லைஃப்பை பார்த்துட்டு ஃபீல் ஆகும். ஆனால் இந்த இஎம்ஐ இல்லாமல் தூக்கம் வர்றது ரியல் லக்ஸுரிங்க. இஎம்ஐ இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, இது தாங்க ரியல் லக்ஸுரியான நிம்மதியான வாழ்க்கை. ஸோ ரீல் வீடில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைம் வேணும், ரியல் வீடு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹார்ட் வேணும். நம்மக்கிட்ட ஹார்ட் இருக்குது, அதனால தான் நம்ம வீடாக இருக்குது. ஒரு நாள் இந்த டாய்ஸ் இல்லாத சைலன்ஸ் வரும் பாருங்கள், முடியாது, நம்மளால் இருக்கவே முடியாது அந்த சைலன்ஸில். இந்த பசங்க கத்துறாங்களே, இரிட்டேட் ஆகுறோம்ல நம்ம ஒரு சில டைம், நம்மளால் முடியல அப்படின்னு. அந்த இரிட்டேட் ஆகிற சவுண்டு கூட ஒரு நாள் இருக்காது. அந்த சைலன்ஸ் நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணும். ஸோ இப்போ இருக்க ப்ரெசன்ஸை விட்டுறாதீங்க. இந்த மெஸ்ஸியான சீசனை என்ஜாய் பண்ணிக்கோங்க. லைஃப்பில் அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா கூட நம்மளுக்கு அந்த டைம் கிடைக்காது, அவ்வளோ தூரம் ஓடிடும் லைஃபு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கோடு பார்க்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ until then, bye friends, take care.